ஹே ஆல் பார்த்துலாமா மீனிங்க. ஸோ இந்த பகவத்கீதையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4th சாப்டர், லைக் இந்த 4th சாப்டரில் 7th ஸ்லோகனாக வந்து அது வரும். என்னென்னா யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிக் பவதி பாரத அப்யூதானம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம் யஹம். ஸோ கண்டிப்பாக இந்த லைனை கேட்டோன்னே உங்களுக்கு அப்படியே இந்த மியூசிக்கோட அந்த விஷுவலைஸ் வந்திருக்கும். ஸோ இதோட மீனிங் என்ன தெரியுமா? எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பகதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேனே. ஸோ இதுதான் இதோட மீனிங். அதாவது வந்து எப்போதெல்லாம் ஒரு குட் பவர் வந்து டேமேஜ் ஆகி பேட் பவர்லாம் அப்படியே ஹே நான் தான் பட்டக்கர் அப்படின்னு அப்படியே ஒரு ஹீரோயிசம்லாம் காட்டுதோ, ஸோ அப்போல்லாம் வந்து கிருஷ்ணர், அதாவது நாராயணர் வந்து அவதாரம் எடுப்பாருன்னு அர்த்தம். ஸோ இந்த ஸ்லோகன் 7 இல்லாமல் ஸ்லோகன் 8ம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுவும் ஆக்சுவலி அந்த லைனோட அப்படியே தான் இந்த லைனும் வரும். அதாவது என்னென்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாதாய சம்பவாமி யுகே யுகே. அதாவது இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, பக்தர்களை காத்து துஷ்டர்களை அழித்து தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக நானே யுகந்தோறும் தோன்றுகின்றேன். செமையாக்கல. ஆக்சுவலி நாராயணர் வந்து எப்போதெல்லாம் ஒரு பேட் பவர் இந்த உலகத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகுதோ அப்போல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக நானே கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த 2 ஸ்லோகனோட மீனிங். ஆக்சுவலி இந்த 2 ஸ்லோகனும் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அந்த சீரியலுக்கு. ஆக்சுவலி இந்த சாங் இந்த லைன்லாம் வந்து கேட்டோன்னே எனக்கு இந்த விஷயம் ஓகே எனக்கு இது தெரியும், ஸோ எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராவது இங்கே கிருஷ்ணர் ஃபேன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கிருஷ்ணான்னு டைப் பண்ணுங்கள்.